உடனே அவன் பிசாசா மாறி கையில் விளக்கையோடு இந்திரனை வரட்டிண்டு வரான். விஸ்வரூப பிசாசும் இதனோட சேர்ந்துண்டது. குளத்தில் தாமிரப்பூ அடியில் தண்டு குழலை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான் இந்திரன். வெளியில் எட்டு பார்த்தா 2 பிசாசுகள். தாமிரத்தண்டில் இருந்தபடியே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கான். இந்த சமயம் 100 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சு இந்திரலோகத்தை ஆண்டான் நகுஷன் அப்படிங்கிறவன். மமத தலைக்கேறி இந்திராணியை அடைய நினைக்கிறான் அவன். இந்திரனுடைய மனைவி சப்த ரிஷிகள் பல்லக்கு தூக்கிட்டு வர தன்னுடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறான். விதி யாரை விட்டது? சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க உத்தரவிடுறான் நகுஷன். ஷர்ப்பனா சீக்கிரம் அப்படின்னு அதற்றானான். அந்த காம வேகத்தில் இந்திரனுடைய இருப்பிடத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசரம். அந்த அகஸ்தியர் குள்ளமாக தானே இருப்பார். அவர் இருந்த பக்கம் பள்ளமாக இருந்ததுனால நகுஷன் என்ன பண்ணால் அதனுடைய காலை அவருடைய தலைமையில் வச்சுட்டான். பெரும்பாலும் அவரை குத்துறான், சீக்கிரம் போகுது சர்ப்ப அப்படின்னு. அகஸ்தியரோ வாதாபியை முன்னாடி முழுங்கி ஏப்ப விட்டவராச்சு இல்லையா, அடர்ந்த கானகத்தில் மலைப்பாம்பா கடை அப்படின்னு சபிச்சுடுறார். உடனே பல்லக்கிலேருந்து கீழே இறங்கி அவருடைய காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் நகுஷன். சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறான். உடனே மனசு இறங்கி அகஸ்தியர், பஞ்ச பாண்டவர்களில் தருமனோட நீ சம்பாதம் செய்வ, முடிவில் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்போ நகுஷன் மலைப்பாம்பா பூமியில் விழுந்து கிடக்கிறான். இந்திரன் குருக்கிட்ட அனுகிரகம் பெற்ற நேரத்தில் தான் நகுஷன் பூமியில் பாம்பா விழுந்தான். நகுஷன் இந்திரன் இந்த 2 பேருமே கர்ப்பம் பேராசை, அதனால இப்படி ஒரு நிலை வாளுக்கு கிடைச்சது. அது இல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். சரி, அந்த சமயம் குரு பிரகஸ்பதியை தினம் ஸ்துதி பண்ணுறான் இந்திரன். குருவும் அவனை மன்னித்து அவனுக்கு காட்சி கொடுக்குறார். தன்னுடைய நிலைமையை சொல்லி அழறான் இந்திரன். பிரகஸ்பதியும் அவனை அணைச்சிண்டு ஆறுதல் சொல்கிறார். சிவபலிபாடு பண்ணு, இந்த பிரம்மராட்சஸ் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்திரன் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு தாமரத்தனிலிருந்து வெளியில் வரான். தேவர்கள்லாம் அழைச்சிண்டு பூலோகத்தில் காடு மலைகள் சிங்கம் புலி எல்லாம் வேட்டையாட்டினதுக்கப்புறமா சிவத்தலங்கள்லாம் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி வரான். ஆனாலும் இந்த பிரம்மராட்சஸ் பின்னாடி திறந்துட்டே தான் வர்றது. ஒரு இடத்துல கடம்ப மரங்கள் வில்வ மரங்கள்லாம் மண்டி கிடக்கிறது, ஒரு காடாக இருக்குது. அங்கே சிங்கம் கரடி பன்னிகள் இதெல்லாம் வேட்டையாடணும்னு அந்த இடத்துக்கு வந்தவொடனே இந்திரனுக்கு மனசு வரல. எதுக்கு அதையெல்லாம் அப்படி துடிக்க கொல்லணும் அப்படின்னு ஒரு இறக்கண மனம் வர்றது. ஆச்சரியமாக வேற இருக்கு அவனுக்கு. அப்போ அந்த சமயத்தில் அவன் கவனிக்கிறான், அவனை பின்தொடர்ந்து வந்த அந்த பிரம்ம ராட்சச காணும். ஒரே சந்தோஷம் அவனுக்கு தாங்கலை. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் அப்படின்னு தேவர்களை நாலாபுரக்கும் தேட சொல்கிறான். அப்போது அங்கே தேவர்கள் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறா, ஒரு குளத்தை கண்டுபிடிக்கிறான். உடனே இந்திரன் குருவை நமஸ்காரம் பண்ணி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே குரு சொல்கிறார், இந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு, காற்றுலையும் மலையிலையும் வெயிலையும் இருக்கு இல்லையா இந்த சுந்தரலிங்கம், அதை எடுத்து ஒரு கோயிலாக கட்டு, அதுக்கு ஒரு விமானம் கட்டு, அதை வழிபடு, உன்னுடைய கொலை பாபங்கள்லாம் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த மூர்த்தியோடவும் இந்த தீர்த்தத்தோட விசேஷம் அது. கவனிச்சியா உன்னோட துரத்திட்டு வந்த அந்த பிரம்மராட்ச காணலை பார்த்தியா, அப்போ அதோட விசேஷம் எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே குரு சொன்னபடி சாஸ்திர சம்பிரதாயங்களோட குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த லிங்கத்தை வழிபடுறான். காடுகள்லாம் வெட்டுறான், நிலத்தை சமதளமாக்குறான், லிங்கத்தை தினமும் தரிசனம் பண்ணுறான். லிங்கத்துக்கு வெயில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வெண்குற்ற கொடையை பிடிக்கிறான். அதுக்குள்ளே நல்ல ரத்னங்கள் இழைச்ச விமானத்தை உச்சியில் தங்க குடத்தோட விஸ்வகர்மாவை கொண்டு கட்டிடுறான்.
தன்னுடைய குரு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சுபமுகூர்த்த நாளில் விமானத்தை தேவேந்திரன் பிரதிஷ்டை பண்ணுறான். அடுத்து விஸ்வகர்மாவை வச்சுண்டு 5 பிரகாரங்கள், மண்டபங்கள், அம்பாளுக்கு தனியாக கோவில், கோபுரங்கள், சுற்றுப்புற தேவதைகள், விக்கிரகங்கள், குளத்துக்கு குளம், அடுத்து குளத்துக்கு படிக்கட்டு எல்லாம் கட்டுறான். ஒரு வீடு கட்டக்க எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அப்படின்னாக்க இது இவ்வளோ பெரிய இடம் இல்லையா, எத்தனை காலம் ஆகும்? அப்போ அந்த பூஜைக்கு பூ கொண்டு வரத்துக்கு போன தேவர்கள் எல்லாமே பூ கிடைக்கல அப்படின்னு வெறுங்கையோடு வரா. இது என்னதா இது சோதனை அப்படின்னு. சரி, தேவலோகத்துக்கு போய் பூஜைக்கு வேண்டிய பூக்கள், சந்தனம், ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாம் கொண்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புகிறானா. தேவர்களும் போகிறா.